உயிரான விடுதலை சிறுத்தைகளே. சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். திமுக உடனான கூட்டணி பேச்சுவார்த்தை இணக்கமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் அமைந்ததாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்யும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. காங்கிரஸ் கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு இறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளுடன் திமுக பேச்சுவார்த்தை நடத்தியது. இந்நிலையில் இன்று கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வருமாறு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு திமுக சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது. அதன்படி சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக விசிக இடையே கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன், பொதுச் செயலாளர்கள் சிந்தனை செல்வன், ரவிக்குமார், பொருளாளர் முகமது யூசுப், துணை பொதுச் செயலாளர்கள் வன்னி அரசு, எஸ் பாலாஜி ஆகியோர் பங்கேற்றனர். பேச்சுவார்த்தைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் பேச்சுவார்த்தை இணக்கமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் அமைந்ததாக தெரிவித்தார். தொகுதிகள் எண்ணிக்கையை கொடுத்திருப்பதாகவும் தொல் திருமாவளவன் கூறினார். விடுதலை சிறுத்தைகள் போட்டியிட விரும்பும் தொகுதிகள் தொடர்பாக திமுக பேச்சுவார்த்தை குழுவிடம் எமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கான பட்டியலை பேச்சுவார்த்தை குழுவினுடைய தலைவர் அண்ணன் திரு துரைமுருகன் அவரிடத்தில் வழங்கியிருக்கிறோம். இது குறித்து திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் திமுக கூட்டணியின் தலைவருமான அண்ணன் தளபதி அவர்களோடு பேசிய பிறகு மீண்டும் கலந்துரையாடி முடிவு செய்ய திட்டமிட்டிருக்கிறோம். சந்திப்பு மிகவும் மகிழ்ச்சிகரமாக அமைந்தது. எண்ணிக்கை தொடர்பாக பேசியிருக்கிறோம். எந்தெந்த தொகுதிகள் என்பதை பிறகு பேசுவோம். திமுகவோடு நாங்கள் பேச்சுவார்த்தை குழுவோடு பேசியிருக்கிற இந்த தகவல் உறுதி செய்யப்பட்ட பிறகு அறிவிக்கப்படும். நாங்கள் இப்போது 7-8 கட்சிகள் இருக்கிறோம். இந்த கட்சி அப்படியே கட்டுக்கோப்பாக இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். மேற்கொண்டு இந்த கூட்டணியில் புதிதாக கட்சிகள் இணையுமா இணையாதா என்பது குறித்து திமுக தலைவர் தான் முடிவு செய்வார். நாங்கள் வழக்கமாக தனி சின்னத்தில் தான் போட்டியிட்டு வருகிறோம். ஒரே ஒரு முறை 2001 உதயசூரியன் சின்னத்தில் நாங்கள் போட்டியிட்டோம். அதன் பிறகு அடுத்தடுத்து நடைபெற்ற எல்லா பொது தேர்தல்களிலும் ஃப்ரீ சிம்பிள்ஸ் என்கிற அந்த சின்னங்களில் தான் போட்டியிட்டோம். இந்த முறையும் அப்படித்தான் நாங்கள் திமுக பேச்சுவார்த்தை குழு மறுபடியும் எப்போது அழைக்கிறார்களோ அப்போது நாங்கள் சந்தித்து பேசுவோம். இணக்கமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இந்த சந்திப்பு அமைந்தது. உடல்நலம் குறித்து பலரும் போய் அவரை சந்தித்து ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே அண்ணன் திருநாவுக்கரசர் சந்தித்திருக்கிறார். இன்றைக்கு திரு ரஜினிகாந்த் அவர்களும் சந்தித்து உடல்நலம் விசாரித்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே திராவிட முன்னேற்றக் கழக தலைவரும் உடல்நலம் விசாரிப்பதற்காக ஒரு வேளை சந்திக்கலாம். நாங்களும் கூட அவரை சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரிக்க திட்டமிட்டிருக்கிறோம். ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தை எதிர்த்து கடுமையாக சட்ட ரீதியாக போராடி கொண்டிருந்த சுற்றுச்சூழல் தொடர்பான களங்களில் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிற பூ உலகின் நண்பர்கள் என்னும் அமைப்பை சார்ந்த தோழர் முகிலன் அண்மை காலமாக, அதாவது ஒரு வார காலத்திற்கு மேலாக அவர் காணவில்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. காவல்துறையிலே புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுவரை போலீஸ் அவரை தேடி கண்டுபிடிக்கவில்லை. அவர் என்ன ஆனார் என்பது அச்சத்தை எழுப்புகிறது. தமிழக அரசு, காவல்துறை விரைந்து அவரை தேட வேண்டும். அவர் எங்கிருக்கிறார் என்பதை கண்டறிய வேண்டும். அவருக்கு வேறு ஏதேனும் ஆபத்து நேர்ந்திருக்கிறதா என்கிற அச்சம் மேலிட்டிருக்கிறது. எனவே தமிழக அரசு விரைந்து இதில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று 9ஆம் தேதி அற்புதம் அம்மாள் அவர்கள், பேரறிவாளனுடைய தாயார், மனித சங்கிலி போராட்டத்திற்கு அனைத்து கட்சியினருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். அந்த மனித சங்கிலி போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளும் பங்கேற்கிறோம். பழங்குடி
பழங்குடியின மக்களின் உரிமையை காக்க அவசர சட்டம் இயற்ற வேண்டும். மத்திய அரசை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் விடுத்துள்ள அறிக்கையில், வன உரிமைகள் சட்டம் 2006 படி பாரம்பரியமாக வனப்பகுதிகளில் வாழ்ந்து வரும் பழங்குடியினர் யார் என்பதை சட்டப்பூர்வமாக விண்ணப்பித்து உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளதாகவும், அதன் அடிப்படையில் இந்தியா முழுவதும் சுமார் 43 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டதாகவும், அதில் 19 லட்சம் பேர் மட்டுமே வனப்பகுதியில் குடியிருக்க உரிமையுள்ளவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதனால் சுமார் 24 லட்சம் பழங்குடியினர் தமது வனப்பகுதிகளை விட்டு விரட்டப்படும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். மேலும் பழங்குடியினரை வனப்பகுதிகளிலிருந்து விரட்டி அடித்துவிட்டு அங்குள்ள இயற்கை வளங்களை சுரண்ட வேண்டும் என கார்ப்பரேட் முதலாளிகள் திட்டமிட்டு சதி செய்து வருவதாகவும், பழங்குடியினருக்கு எதிரான உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு அதற்கு உதவுவதாக அமைந்திருப்பதாகவும் தொல் திருமாவளவன் வேதனை தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டை சேர்ந்த பழங்குடியினர் சுமார் 10,000 பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளதாகவும், எனவே பழங்குடியினரின் பாரம்பரிய உரிமையை காக்க கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மேற்கு மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட பொருளாளர் நெய்வேலி துரை மருதமுத்து தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் பொதுச் செயலாளர் சிந்தனை செல்வன் கலந்து கொண்டார். இதில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் கருத்து வேறுபாடுகள் இன்றி ஒற்றுமையாக அனைவரும் பணியாற்ற வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த கூட்டத்தில் விருதாச்சலம் நகர பொறுப்பாளர்கள் முருகன், மருதையன், இளங்கோவன், லக்ஷ் முருகன், சுப்புஜோதி, தாமோதரன், பழந்தோட்டம் தனசேகர், பூக்கடை ரவி மற்றும் இளமாறன், திருமாறன், நீதிவள்ளல், செம்மல், கணேசன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை மாதாவரம் சட்டமன்ற தொகுதி அலமாதி ஊராட்சி சார்பில் தேசம் காப்போம் மாநாடு தீர்மானம் விளக்க பொதுக்கூட்டம் துணை பொதுச் செயலாளர் ஆலூர் ஷாநவாஸ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய ஆலூர் ஷாநவாஸ், இஸ்லாமியர்கள் தாக்கியது மோடி அரசு என்றும் ஜிஏடி தொழிற்சாலை மூடுவதற்கு காரணம் பாஜக என்றும் கூறினார். இந்த கூட்டத்தில் மாதாவரம் தொகுதி துணை செயலாளர் ப. ராஜேந்திரன் மற்றும் பார்த்திபன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 2009 நாடாளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் பங்கேற்று விழுப்புரம் தொகுதியையும் சிதம்பரம் தொகுதியையும் பெற்று போட்டியிட்டது. அதில் சிதம்பரம் தொகுதியில் எங்களுடைய தலைவர் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக பதிவை ஏற்படுத்தினார், வரலாற்று பதிவை ஏற்படுத்தினார். விழுப்புரம் தொகுதியிலும் கூட சில ஆயிரம் வாக்குகளில் தான் வெற்றி நழுவி போனது. அங்கும் இன்னும் கடின உழைப்பை செலுத்தியிருந்தால் அந்த இடத்தையும் விடுதலை சிறுத்தைகள் வென்றிருப்போம், அன்றைக்கே வென்றிருப்போம். 10 ஆண்டுகளுக்கு முன்பே 2 தொகுதிகளில் வென்ற கட்சி என்கிற ஒரு பதிவு ஏற்பட்டிருக்கும். ஆனால் சில ஆயிரம் வாக்குகளில், குறைந்த வாக்குகளில் நழுவி போன வெற்றி அது. எனவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி 3 தொகுதிகளை கேட்கக்கூடிய அளவுக்கு வலிமை உள்ள கட்சி, வாக்கு வலிமை உள்ள கட்சி, அதை களத்தில் நிரூபித்த கட்சி. 2 தொகுதிகளை 10 ஆண்டுகளுக்கு முன்பே பெற்ற கட்சி, அதில் ஒரு தொகுதியை வென்ற கட்சி, இன்னொரு தொகுதியில் சில ஆயிரம் வாக்குகளில் வெற்றியை பறிகொடுத்த கட்சி. எனவே 2க்கும் குறையாமல் இந்த முறையும் பெறுவோம். 3 தொகுதிகள் என்பது இலக்கு. குறிப்பாக அதே சிதம்பரத்தையும் அதே விழுப்புரத்தையும் கட்டாயம் பட்டியலில் வைத்திருக்கிறோம். நாளை மாலை அறிவாலயத்தில் தலைவர் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய குழு திமுக தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிற பேச்சுவார்த்தை குழுவோடு பேசுவார்கள். கட்டாயமாக விடுதலை சிறுத்தைகள் கேட்கிற தொகுதிகளை திராவிட முன்னேற்றக் கழகம் ஒதுக்கி தரும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,